வணக்கம் கன்னி ராசி உறவுகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குறிப்பா ஏப்ரல் மாசம் 31ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது மே மாசத்தோட தொடக்கத்துல இருந்து உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை பத்தி தான் பேச போறோம். உங்க வாழ்க்கையில எஸ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற பெயர் கொண்ட ஒரு நபரால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் கண்டிப்பா நடக்க போகுது. இதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்படி என்னங்க நடக்க போகுது? அந்த எஸ்ங்கிற நபர் யாரு? அவரால் உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். அதனால கொஞ்சம் கூட இந்த காணொலியை நகர்த்தாம முழுசா கவனமா கேளுங்க. அப்போதான் உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் என்னென்ன அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். பொதுவாவே கன்னி ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க, அதே சமயம் ரொம்ப அமைதியானவங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா கடந்த சில வருஷங்களா நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், சந்திச்ச துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்க ஒருத்தருக்கு நல்லது நினைச்சு செஞ்சாலும் அது உங்களுக்கு கெடுதலா தான் முடிஞ்சிருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை தப்பா பேசுறதும், உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்காம போறதும் உங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கும். காசு பணம் வந்தாலும் அது உங்க கையில தங்காம தண்ணியா செலவாகி கடன் பிரச்சனையில மாட்டி முடிச்சிருப்பீங்க. என்னடா வாழ்க்கை இது, நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுது புலம்பி இருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வேதனைகள் எல்லாம் இனிமே முழுசா மாறப்போகுது. ஏன்னா கிரகங்களோட அமைப்புகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. ஆகுறிப்பா இந்த ஏப்ரல் மாசத்தோட இறுதிக்கு பிறகு கிரகங்களோட இடமாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. இத்தனை நாளா இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு சுபமான காலம் ஆரம்பிக்க போகுது. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த எஸ் என்கிற நபர் தான். அந்த நபர் புதுசா உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போறாரா, இல்ல ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரா அப்படிங்கிற பெரிய குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும். ஒருவேளை உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்லனா பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு பழைய நண்பரா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த நபர் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துற தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் அவரால் உங்களுக்கு நடக்க போகுது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் தான் உங்க ராசிநாதன். புதனோட ஆதிக்கம் முழுசா இருக்கிறதால நீங்க எதையும் ரொம்ப யோசிச்சுதான் செய்வீங்க. ஆனா அந்த எஸ் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில நுழையும் போது உங்களோட கணக்குகள் எல்லாமே கொஞ்சம் மாறும். ஏன்னா இந்த கிரக நிலைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகுது. இத்தனை காலமா உங்களுக்காக யாருமே இல்லையே, நம்ம தனிமரமா நிக்கிறோமே அப்படின்னு நீங்க நினைச்சதெல்லாம் தப்புன்னு நிரூபிக்கிற மாதிரி அந்த நபர் உங்களுக்காக ஒரு பெரிய உதவியை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. சில சமயம் அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு வரலாம், இல்லனா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். உங்க வாழ்க்கையில முடங்கி போய் கிடைக்கிற பல காரியங்களை சுறுசுறுப்பாக்கி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போற ஒரு தூண்டுகோலா அந்த நபர் செயல்பட போறாரு. உங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருந்தாலும் அதை யாருமே பெருசா மதிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கான மரியாதையை அவங்க கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கு. ஆனா இனிமே நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்களை தேடி வர காலம் இது. இதுக்கும் அந்த எஸ் அப்படிங்கிற நபருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த நபர் உங்க வாழ்க்கையில செய்ய போற ஒரு சில விஷயங்களால உங்களை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில உங்களுக்கான மதிப்பு தானா உயர போகுது. இவ்வளவு நாள் உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. அதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அந்த நேரமும் காலமும் உங்களை அந்த இடத்துக்கு தானா கொண்டு போய் சேர்க்கும். தொழில் செய்யற கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். தொழில்ல ஏற்பட்ட நஷ்டங்கள், வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை எல்லாமே முற்றிலுமா நீங்கிடும். உங்க தொழில ஒரு புதிய முதலீடு பண்றதுக்கோ இல்ல தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ இந்த எஸ் பெயர் கொண்ட நபர் ஒரு மிகப்பெரிய பாலமா இருக்க போறாரு. அவர் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை கூட உங்க வியாபாரத்தை எங்கேயோ கொண்டு போகும். நீங்க எதிர்பார்க்காத லாபம் உங்களை தேடி வரும். வேலைக்கு போறவங்களுக்கு அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகள், மேலதிகாரிகளோட இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல சுமூகமான நிலை உருவாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாமே ரொம்ப சுலபமா கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நபர் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தான். அது உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. பொதுவா கன்னி ராசிக்காரங்க மனசு ரொம்ப இலகிய மனசு. யாரு கொஞ்சம் உருக்கமா பேசிட்டாலும் உடனே நம்பிடுவீங்க. அவங்க பின்னணி என்ன, நிஜமாவே கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கூட யோசிக்காம உங்க கையில இருக்கிறத அள்ளி கொடுத்துடுவீங்க. ஆனா அப்படி நீங்க உதவி செஞ்ச பல பேரு
இன்னைக்கு உங்களை திரும்பி கூட பார்க்காத நிலைமையில தான் இருப்பாங்க. சொல்லப்போனா உங்ககிட்டயே உதவி வாங்கிட்டு உங்களுக்கே துரோகம் செஞ்சவங்க தான் அதிகம். உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சு உங்க முதுகுல குத்துனவங்கள நினைச்சு நீங்க நிறைய தடவை கண்ணீர் விட்டுருப்பீங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் பெருந்தன்மையா அவங்கள மன்னிச்சு விட்டுருப்பீங்க. ஆனா இந்த கிரக மாற்றத்துக்கு அப்புறம் உங்க கூட இருந்து குழி பறிக்கிற அத்தனை பேருடைய சுயரூபமும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இதுக்கு அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் ஒரு முக்கிய கருவியா செயல்பட போறாரு. உங்களுக்கு எதிரா நடக்கிற சதி வேலைகள், உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா பேசுறது, உங்க பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரையும் அந்த நபர் ரொம்ப சுலபமா அடையாளம் காட்டிடுவாரு. நீங்க எந்த இடத்துல ஏமாந்து நிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா அவர் நிற்பாரு. இத்தனை நாளா உங்களுக்குள்ள இருந்த ஒரு பயம், அதாவது நாம எதை செஞ்சாலும் அது தப்பாதான் போய் முடியுது, நமக்கு ராசியே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு எதிர்மறையான எண்ணம் அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் சுக்கு நூறா உடைய போகுது. உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். நாமளும் சாதிக்க பிறந்தவங்க தான், நம்மளாலேயும் எல்லாமே முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை அவர் உங்களுக்குள்ள விதைக்க போறாரு. இது உங்களோட சிந்தனையே ஒரு புது பாதையில கொண்டு போகும். இது மட்டும் இல்லாம உங்களோட ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இவ்வளவு நாளா இருந்த மன உளைச்சல் காரணமா நிறைய பேருக்கு சரியா தூக்கம் வந்திருக்காது. எதை பத்தியாவது யோசிச்சுக்கிட்டே குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களை ரொம்பவே படுத்தி இருக்கும். ஆனா இப்போ கிரகங்களுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்கிறதால உங்களுடைய மனசும் உடம்பும் ரொம்ப சுறுசுறுப்பா மாறப்போகுது. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போயிருந்தா கூட இந்த காலகட்டத்துல ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. உங்க குழந்தைங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷமும் பெருமையும் உங்களை சேரும். அவங்களுடைய கல்வியிலேயோ இல்ல வேலையிலேயோ ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களை ரொம்பவே மகிழ்ச்சியடைய செய்யும். அபன வரவை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் ரொம்ப சீக்கிரமா உங்க கைக்கு சேரும். வங்கிகள் மூலமா வாங்க நினைச்ச கடன்கள் எந்த தடங்களும் இல்லாம கிடைக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது வழக்குகள் நீதிமன்றத்துல நிலுவையில இருந்தா அதோட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் பின்னாடியும் அந்த எஸ் அப்படிங்கிற நபர் ஏதோ ஒரு வகையில காரணமா இருப்பாரு. அவர் நேரடியா உங்களுக்கு உதவி செய்யலாம், இல்லனா அவர் கொடுக்கற ஒரு சின்ன யோசனை உங்க பிரச்சனைக்கான தீர்வா அமையலாம். எப்படி பார்த்தாலும் சரி, அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கிற அந்த நொடியில இருந்து உங்க தலையெழுத்து ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கன்னிராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப உண்மையானவங்க. உங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது. உள்ளது உள்ளபடி பேசுறதுனாலேயே உங்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாகி இருப்பாங்க. நீங்க செஞ்ச நன்மைகள் எல்லாமே தண்ணியில எழுதின எழுத்து மாதிரி யாருக்கும் தெரியாம போயிருக்கும். ஆனா இப்போ கால நேரம் மாறிடுச்சு. உங்களோட கர்ம வினைகள்லாம் முடிஞ்சு நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கான பலனை அனுபவிக்க போற நேரம் இது. இந்த நேரத்துலதான் அந்த எஸ்ங்கிற எழுத்துல தொடங்குற நபர் ஒரு தெய்வத்தோட தூதுவன் மாதிரி உங்களை தேடி வரப்போறாரு. அவர் மூலமா கிடைக்க போற ஒரு தகவல் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. இத்தனை நாளா நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாம ஒரு இருட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களுக்கு அந்த நபர் கொடுக்க போற தெளிவு ரொம்ப பெருசா இருக்கும். இவங்களுடைய பொருளாதார நிலைமையை எடுத்துக்கிட்டா இதுவரைக்கும் ₹1 சம்பாதிக்க ₹10 அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த காலம் எல்லாம் இனி மலையேறிடுச்சு. நீங்க தொட்டது எல்லாமே துலங்க போற ஒரு அற்புதமான நேரம் இது. உங்களோட சேமிப்பு தானா உயரும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். குறிப்பா நிலம், வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க முதலீடு செய்ய நினைச்சீங்கன்னா அதுக்கு இது ரொம்ப சரியான நேரம். அந்த எஸ்ங்கிற நபர் உங்களை ஒரு சரியான பாதையில வழி நடத்தி உங்களுக்கான லாபத்தை பல மடங்கு ஆக்கி கொடுப்பாரு. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் உடைஞ்சு உங்க வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு வேகமா வளரப்போகுது. புதுசா தொழில் தொடங்குற எண்ணம் இருந்தா அதுக்கான சரியான வழிகாட்டுதலும் அந்த நபர் மூலமா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து எப்படி மாறப்போகுதுன்னு நீங்க கொஞ்சம் கூட கணிச்சு பார்க்க முடியாது. உங்களை உதாசீனப்படுத்தின சொந்த பந்தங்கள் எல்லாம் இனி உங்களை தேடி பேச போறாங்க. கல்யாண விசேஷங்கள்லயோ இல்ல குடும்ப நிகழ்ச்சிகள்லயோ உங்களை முன்னிறுத்தி மரியாதை செய்ய போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா,
நீங்க யார ரொம்ப நம்புனீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க. ஆனா யார நீங்க சாதாரணமா நினைச்சீங்களோ அவங்க மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்க போகுது. குறிப்பா அந்த நபர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமணமாகாத கன்னி ராசி இளைஞர்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை ரொம்ப சீக்கிரமா அமைய போகுது. அந்த வரன் கூட இந்த நபர் மூலமா அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு சுப காரியத்துக்கும் பின்னாடியும் இவருடைய ஏதோ ஒரு பங்கு கண்டிப்பா இருக்க போகுது. இவங்களுடைய மன தைரியத்தை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இத்தனை நாளா பல அடிபட்டு மிதிப்பட்டு துவண்டு போயிருந்த உங்களுக்குள்ள இப்ப ஒரு புது ரத்தம் பாய போகுது. நாம யாருக்கும் சளைச்சவங்க இல்ல, நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசுர பலம் உங்க மனசுக்குள்ள வரப்போகுது. உங்களை தப்பா பேசினவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களை உந்தி தள்ள போகுது. இந்த நேரத்துல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமா இருக்கும். இந்த விஷயத்திலயும் தயக்கம் காட்ட மாட்டீங்க. தைரியமா களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய இந்த புது அவதாரத்தை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க மிரண்டு போக போறாங்க. இதுக்கெல்லாம் அச்சாரமா அமைய போறது அந்த பேர் கொண்ட நபர் கொடுக்க போற ஒரு சின்ன ஊக்கம்தான். அவர் சொல்ல போற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு வலிமையானதா இருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். நிஜமாவே நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல மாற்றம் நடக்குமா? இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், உங்களுடைய தலையெழுத்து இப்போ மாத்தி எழுதப்படுற நேரம் வந்துருச்சு. உங்க கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு பின்னாடி பல பேர் பல சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா வந்துடக்கூடாது, எப்படியாவது உங்களை முடக்கி போடணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற உங்க எதிரிகளுக்கு நடுவுல தான் நீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்க எதிரிகளோட திட்டங்கள் எல்லாமே தவிடுபொடியாக போகுது. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க உங்களோட அடுத்தடுத்த அசுர வளர்ச்சியை பார்த்து பயந்து ஓட போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பை இயற்கையே உங்களுக்கு இந்த நபர் மூலமா கொடுக்க போகுது. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு செஞ்சே பழக்கப்பட்டவங்க. உங்க வழிகளை நீங்க யார்கிட்டயும் வெளியே சொல்ல மாட்டீங்க. தனிமையில நின்னு பல நாள் கண் கலங்கி இருப்பீங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லையேன்னு நினைச்சு ஏங்கி இருப்பீங்க. ஆனா இனிமே அந்த தனிமை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தோள் கொடுக்க, உங்க கஷ்ட நஷ்டங்களை பங்கு போட்டுக்க அந்த நபர் வந்து சேர போறாரு. குறிப்பா சொல்லணும்னா, இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாமே விலகி தொட்டது எல்லாமே தொலங்க போகுது. விவசாயம் செய்யறவங்களா இருக்கட்டும், இல்ல சுய தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா உங்களை தேடி வரும். நீங்க போட்ட விதை இப்போ பெரிய மரமா வளர்ந்து உங்களுக்கு நிழல் கொடுக்க போகுது. அதுக்கான அறுவடை நேரம் தான் இந்த காலகட்டம். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க குடும்பத்துக்காக ரொம்பவே உழைச்சிருப்பீங்க. உங்க ஆசைகள் எல்லாம் அடி மனசுல புதைச்சு வச்சுட்டு மத்தவங்க சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட கன்னிராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. சுத்தமாக ஒரு வீடு வாங்கணும் இல்ல நகை வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். உங்க கணவர் குடும்பத்துல இவ்வளவு நாள் உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இனிமே உங்க அருமையை புரிஞ்சுக்க போறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தூண்டுகோலா, ஒரு பெரிய திருப்பு முனையா அந்த நபர் உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த செய்ய போறாரு. அவர் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற அந்த சுபமான அதிர்வுகள் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வரப்போகுது. உங்க முகம் எப்பவுமே ஒரு சந்தோஷத்துல மலர்ந்து இருக்க போகுது. இளைஞர்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நிறைய பேர் அரசு வேலைக்காகவோ இல்ல வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இனிமே அந்த தடங்கல்கள் எதுவுமே இருக்காது. உங்க திறமைக்கான முழு அங்கீகாரம் கிடைக்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பு, 4 பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய திறமையையும் உழைப்பையும் பார்த்து மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது. இது அத்தனையுமே அந்த அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாள் இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய தீபம் ஏற்றப்பட போகுது. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே தெய்வாதீனமா சில விஷயங்களை ரொம்ப ஆழமா நம்புறவங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்க போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது.
இத்தனை நாளா நீங்க மனசுருகி வேண்டிக்கிட்ட வேண்டுதல்கள் எல்லாமே இப்போ பலிக்க போகுது. அந்த எஸ்ங்கிற நபர் மூலமா நீங்க ஒரு ஆன்மீக பயணமோ இல்ல ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கோ போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த பயணத்துக்கு அப்புறம் உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரங்களும் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருந்து உங்களை ரொம்ப பத்திரமா பாதுகாக்க போகுது. நீங்க எதை தொட்டாலும் அது பொண்ணா மாறுற அளவுக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் பலமா வீச போகுது. சில பேருக்கு திடீர்னு வெளியூர் இல்ல வெளிமாநிலம் போற வாய்ப்புகள் கூட தேடி வரும். அப்படி போற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ராஜ மரியாதை கிடைக்க போகுது. இவங்களோட பேச்சுல ஒரு பெரிய கம்பீரம் தானா வரப்போகுது. இவ்வளவு நாள் நீங்க சொன்னா எதையும் காது கொடுத்து கேட்காதவங்க கூட இனிமே நீங்க சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க போறாங்க. குடும்பத்திலேயோ இல்ல சுற்றத்திலேயோ ஒரு பெரிய பஞ்சாயத்தோ பிரச்சனையோ இருந்தா அதுல நீங்க சொல்றதுதான் இறுதியான தீர்ப்பா இருக்க போகுது. உங்களுடைய அந்த நியாயமான குணத்தை எல்லாரும் கொண்டாடுற நேரம் இது. பொது வாழ்க்கையில இருக்கிற கன்னி ராசிக்காரங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு கிடைக்க போகுது. உங்க பேர் 4 திசையும் பரவுற அளவுக்கு உங்களுடைய செயல்கள் ரொம்ப சிறப்பா அமைய போகுது. இதுக்கெல்லாம் அந்த எஸ் பேர் கொண்ட நபர் திரைக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய தூணா நின்னு உதவி செய்ய போறாரு. அவர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த சின்ன சின்ன ஆலோசனைகள் தான் உங்க வாழ்க்கையோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு அஸ்திவாரமா அமைய போகுது. நீங்க ரொம்ப நாளா சிறுக்க சிறுக்க சேர்த்து வச்சிருந்த ஒரு சின்ன சேமிப்பு கூட இப்போ ஒரு பெரிய முதலீடா மாறப்போகுது. யாருக்காவது உதவி செய்யணும்னு மனசு துடிச்சாலும் உங்க கையில காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா இனிமே உங்களை தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே உயரப்போகுது. வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான நேரம் ரொம்ப அருமையா கூடி வந்திருக்கு. ரொம்ப நாளா பழைய வண்டியை வச்சுக்கிட்டு எப்ப பாரு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு புது வண்டி வாங்குற யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. உங்க வீட்டுல அடுத்தடுத்து நடக்க போற சுப காரியங்களால வீடு முழுக்க எப்பவுமே ஒரு சந்தோஷமும் சிரிப்பு சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்க போகுது. உங்களை விட்டு விலகி போன சொந்தக்காரங்க எல்லாரும் உங்க வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிட்டு உங்களை மனசார வாழ்த்த போறாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரோட முகத்திலையும் ஒரு பெரிய மலர்ச்சியை நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. இவங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை காத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்காம கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த எஸ் நபர் மூலமா ஒரு எதிர்பாராத பெரிய வாய்ப்பு தேடி வரப்போகுது. அது உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு போகும். நீங்க செய்ய போற ஒவ்வொரு விஷயமும் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமா அமைய போகுது. உங்களை பார்த்து பல பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரப்போகுது. இரவு நாள் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கண்ணீர் விட்ட உங்க கண்கள் இனிமே சந்தோஷ கண்ணீரை மட்டுமே சிந்த போகுது. எந்த குறையும் இல்லாத ஒரு முழுமையான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைகிறதால உங்க வாழ்க்கையில இனிமே வசந்தம் மட்டுமே வீச போகுது. கன்னி ராசிக்காரங்களை சுத்தி எப்பவுமே ஒரு கண் திருஷ்டி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசினாலே சில பேருக்கு பொறுக்காது. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க உங்க சொந்தக்காரங்களுக்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த எஸ்ங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்க வாழ்க்கையில நுழையும் போது இந்த கண் திருஷ்டி பொறாம எல்லாமே உங்களை விட்டு தூரமா விலகி ஓட போகுது. உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமா இருக்க போறாரு. உங்களை யாராவது ஏதாவது வார்த்தை விட்டு காயப்படுத்தினா கூட அவர் உங்களுக்காக முன்னாடி வந்து நின்னு குரல் கொடுப்பாரு. இவ்வளவு நாள் உங்களுக்காக பேச யாருமே இல்லையேங்கிற அந்த ஒரு குறை இனிமே உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறையான அதிர்வலை உருவாக போகுது. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா முடங்கி கிடந்த உங்களோட சொத்துக்கள் இல்லைன்னா உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு இப்போ உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. சில பேருக்கு நீதிமன்றம் வழக்குன்னு அலைஞ்சு திரிஞ்சிருப்பீங்க. அதுல உங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு முழுமையா துணை நிக்கிறதால அந்த எஸ்ங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சின்ன உதவி அந்த வழக்கையே உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பண வரவு உங்களை தேடி வரப்போகுது. இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம திகைச்சு போற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுது. யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லும் போது இவ்வளவு நாளா மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த அந்த ஒரு பெரிய பாரம் இப்போ இறங்க போகுது. மன அழுத்தம் காரணமா நிறைய பேருக்கு முடி கொட்டுறது, சரியா பசி எடுக்காம இருக்கிறது, இல்லைன்னா ராத்திரியில தூக்கம் வராம இருக்கிறதுன்னு நிறைய தொந்தரவுகள் இருந்திருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை நெருங்கவே நெருங்காது.
உங்க மனசு ரொம்ப லேசாக போகுது. அந்த நபர் உங்ககிட்ட பேச போற சில வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். காலையில எழுந்த உடனே ஒரு புது உற்சாகம் உங்களை தொத்தி கொள்ளும். உங்க முகத்துல இவ்வளவு நாளா காணாம போயிருந்த அந்த சிரிப்பும் ஒரு விதமான தேஜஸும் திரும்ப வரப்போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு தனி மரியாதை வர அளவுக்கு உங்களோட தோற்றம் ரொம்ப பொலிவா மாறப்போகுது. இவங்களுடைய உழைப்புக்கும் நீங்க சிந்திய வியர்வைக்கும் இப்போ தகுந்த சன்மானம் கிடைக்க போற நேரம் வந்துருச்சு. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிக்கிறவங்க, தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க. அந்த தர்மம் இப்போ உங்களை தலைநிமிர செய்ய போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ராஜாவை வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்க குடும்பத்தோட சேர்ந்து நீங்க சந்தோஷமா சிரிச்சு பேசுற அந்த தருணம் ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பெரிய பரிசை தயார் பண்ணி வச்சிருக்கு. அந்த பரிசு உங்க கையில கொண்டு வந்து சேர்க்க போற அந்த அதிர்ஷ்டசாலி தான் அந்த எஸ்ங்கிற நபர். அதனால மனசுல எந்த ஒரு கவலையும் வச்சுக்காதீங்க. முழுமையான நம்பிக்கையோட உங்க வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அதை அனுபவிக்க நீங்க தயாராயிருங்க. கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில இவ்வளவு நாளா ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருந்ததுன்னு தான் சொல்லணும். வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய ரணத்தை சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க ஆசைப்பட்ட எதுவுமே உங்களுக்கு சுலபமா கிடைச்சிருக்காது. எல்லாத்துக்காகவும் மத்தவங்களை விட நீங்க 2 மடங்கு அதிகமா கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது. குறிப்பா அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்க வாழ்க்கையில நுழையும் போது பல வருஷமா தடைப்பட்டு நின்ன ஒரு பெரிய காரியம் ரொம்ப சுலபமா நடந்து முடிய போகுது. அது உங்க வீட்டுல நடக்க போற ஒரு சுப காரியமா இருக்கலாம், இல்லனா ரொம்ப நாளா கட்டி முடிக்க முடியாம பாதியில நிக்கிற உங்க சொந்த வீடு கனவா கூட இருக்கலாம். இது எதுவா இருந்தாலும் அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த கொஞ்ச நாள்லயே அந்த தடை விலகி காரியம் ரொம்ப வெற்றிகரமா முடிஞ்சிடும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்த ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. உங்க உழைப்பை யாருமே மதிக்கலையே, நம்மள உதாசீனப்படுத்துறாங்களே அப்படின்னு நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. உங்க கண் முன்னாடியே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வையோ இல்ல வேறு சலுகைகளையோ வேற யாருக்காவது கொடுத்திருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து மனசு பொறுக்க முடியாம பல நாள் நைட்டு தூங்காம அழுதுருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை கண்டிப்பா இருக்காது. உங்க திறமையை எல்லாரும் ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு உங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தானா தேடி வரப்போகுது. அந்த இடத்துல நீங்க உங்க முழு திறமையையும் காட்டி உங்களை குறை சொன்னவங்க எல்லாரையும் தலை குனிய வைக்க போறீங்க. அந்த வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறதும் இந்த எஸ் பெயர் கொண்ட நபர் தான். அவர் உங்க மேல வைக்க போற அந்த முழுமையான நம்பிக்கை உங்களுக்குள்ள ஒரு பெரிய உத்வேகத்தை கொண்டு வரும். பண விஷயத்துல நீங்க இனிமே ரொம்ப உஷாரா இருக்க போறீங்க. இவ்வளவு நாளா யார் எதை கேட்டாலும் யோசிக்காம கொடுத்து ஏமாந்து போன நீங்க இனிமே யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்க்கை படத்தை கத்துக்க போறீங்க. உங்களுடைய பொருளாதார நிலைமை முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா உயர போகுது. நீங்க தொட்டது எல்லாமே தொடங்க போகுது. நீங்க செய்ய போற சின்ன சின்ன முதலீடுகள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட தேவைகள் அத்தனையையும் நீங்க ரொம்ப சுலபமா நிறைவேற்றி வைப்பீங்க. உங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டதை உடனே வாங்கி கொடுக்கற அளவுக்கு உங்க கையில எப்பவுமே தாராளமா பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்துக்கு அச்சானியா அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவிகளை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் அதிகமா யோசிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட மாட்டாங்க. ஆனா இப்போ உங்களோட சிந்தனை திறன் ரொம்பவே கூர்மையா மாறப்போகுது. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுக்க போகுது. உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறையான சக்தி உருவாகி அது உங்களை எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா வச்சுக்கும். உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாரும் உங்களுடைய இந்த புது வேகத்தை பார்த்து மிரண்டு போக போறாங்க. இவ்வளவு நாள் இருட்டுல முடங்கி கிடந்த உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய தீபம் ஏற்றப்பட்டாச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில வெளிச்சம் மட்டும்தான். அந்த ஒளிய உங்க கையில கொடுத்து வழிகாட்ட போற அந்த தெய்வ பிறவிக்காக நீங்க தயாரா காத்துக்கிட்டுருங்க. உங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் பிரபஞ்சம் கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய பரிசு தான் இப்போ உங்களுக்கு நடக்க போற இந்த அத்தனை நல்ல விஷயங்களும். கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே தப்பு பண்றவங்களை தட்டி கேட்க தயங்கவே மாட்டீங்க. உங்க நேர்மைக்கு பல நேரங்கள்ல உங்களுக்கு கிடைச்சது வெறும் அவமானம் மட்டும்தான். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு வரவே வராது. கிரகங்களுடைய சுழற்சி இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியப்படும்படியான ஒரு சாதகமான இடத்துல நின்னு இருக்கு.
முக்கியமா உங்க வாழ்க்கையில அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா ஒரு ரொம்ப முக்கியமான தகவல் உங்களை சேரப்போகுது. அது ஒருவேளை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா பல வருஷமா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய செய்தியா இருக்கலாம். அந்த ஒரு செய்தி உங்க மொத்த குடும்பத்தோட தலையெழுத்தையே ஒரே ராத்திரியில மாத்த போகுது. இத்தனை நாளா நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு ஒரு பெரிய பதிலடி கொடுக்க போறீங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க கண்ட கனவுகள் அத்தனையும் ரொம்ப சுலபமா நிறைவேற்ற போறீங்க. இது வரைக்கும் உங்க கூடயே இருந்து உங்க உழைப்ப சுரண்டினவங்க எல்லாம் இனிமே உங்க நிழல கூட நெருங்க முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப அசுரத்தனமான உயரத்துக்கு போக போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தொடப்போற அந்த உச்சம் உங்களை சுத்தி இருக்கிற பல பேருக்கு ஒரு பெரிய பாடமா அமைய போகுது. குறிப்பா நீங்க மனசார கும்பிடுற அந்த குலதெய்வம் உங்க கூடயே இருந்து உங்களை ஒவ்வொரு அடியிலையும் ரொம்ப கவனமா அரவணைச்சு வழி நடத்த போகுது. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில செய்ய போற அந்த ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை காயங்களுக்கும் ஒரு பெரிய மருந்தா மாறப்போகுது. நீங்க சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை பரிசா கொடுக்க போகுது. அதனால இனிமே வரப்போற ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல ஒரு பண்டிகை நாள் தான். உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சிய பார்த்து உலகமே வியந்துக்க போகுது. மனசுல எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப தைரியமா உங்க வேலைகளை நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா உங்களை தேடி வரப்போகுது. இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த எஸ்ங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் பதட்டப்படுற சுபாவம் உள்ளவங்க. திடீர்னு ஒரு பெரிய நல்லது நடக்கும்போது இது நிஜம்தானா இல்ல நாம கனவு காண்றோமாங்கிற ஒரு தடுமாற்றம் உங்களுக்குள்ள கண்டிப்பா வரும். ஆனா அந்த நபர் உங்ககிட்ட பேசும்போது நீங்க ரொம்ப அமைதியா அவர் சொல்றத முழுசா காது கொடுத்து கேளுங்க. அவர் ஒரு சாதாரண மனுஷனா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அவர் மூலமா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகுது. குறிப்பா நீங்க தொழில் பண்ற இடத்துலயோ இல்ல வேலை பார்க்கற இடத்துலயோ உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்க நினைச்சவங்களோட முகத்திரைய அவர் ரொம்ப சுலபமா கிழிச்சு எறிய போறாரு. இவ்வளவு நாள் இவங்களையா நாம நம்பணும் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சில உண்மைகள் உங்க கண்ணு முன்னாடி நிக்க போகுது. இதையெல்லாம் தாண்டி குடும்பத்துல உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்த நிம்மதியற்ற சூழ்நிலை முழுசா மாறப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போற நேரம் இது. இதுக்கெல்லாம் காரணம் உங்களை சுத்தி இருந்த எதிர்மறையான சக்திகளை அந்த நபர் தன்னுடைய வருகையால விரட்டி அடிக்க போறாரு. உங்க வீட்டுல ஒரு சுப காரியம் நடக்கிறதுக்கான அத்தனை அறிகுறிகளும் இப்ப ரொம்ப பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்க பிள்ளைகளோட படிப்புலயும் சரி, அவங்க எதிர்காலத்திலயும் சரி, நீங்க நினைச்சதை விட ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்க போகுது. இந்த அத்தனை நல்ல விஷயங்களையும் நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா உங்க மனசுல இருக்கிற தேவையில்லாத பயத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சிருங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து வெளியே வாங்க. ஏன்னா காலம் இப்போ உங்களுக்கு ஒரு ராஜமகுடத்தை சூட்ட காத்துக்கிட்டு இருக்கு. அதை ஏத்துக்க நீங்க முழு தகுதியோடையும் கம்பீரத்தோடையும் தயாராகணும். கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லியே ஆகணும். இந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு பணத்தையோ பொருளையோ மட்டும் கொடுத்து உதவ போறது கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவர் உங்களுக்கு கத்து கொடுக்க போறாரு. அதுதான் வாழைக்கு மேல ஒரு பிடிப்பு. இவ்வளவு நாளா நீங்க இயந்திரம் மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. காலையில எந்திரிக்கிறது, வேலைக்கு போறது, கஷ்டப்படுறது, ராத்திரி படுத்து தூங்குறதுன்னு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாம ரொம்பவே சலித்து போயிருந்தீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. காலையில எழுந்த உடனே இன்னைக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் சுறுசுறுப்பும் உங்க மனசுக்குள்ள தானா வரப்போகுது. நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை நாற்காலி போட்டு உட்கார வச்சு அழகு பார்க்க போறாங்க. இது மட்டும் இல்லாம உங்களோட ஆன்மீக சிந்தனை ரொம்பவே அதிகமாக போகுது. இது வரைக்கும் சாமி கும்பிட கூட நேரம் இல்லாம இல்லனா சாமி மேல இருந்த ஒரு சின்ன கோவத்துல கோயிலுக்கு போறதையே தவிர்த்திருப்பீங்க. நாம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இந்த சாமி கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க கடவுள்கிட்டயே பலமுறை சண்டை போட்டிருப்பீங்க. ஆனா அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு நடக்கிற அதிசயங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டு போய் கடவுள் முன்னாடி கைகூப்பி நிக்க போறீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடயே நடமாடுறத நீங்க உணர போறீங்க. சில பேருக்கு கனவுல குலதெய்வம் வழி காட்டுறதுக்கான அமைப்புகள் கூட இப்ப ரொம்ப வலுவா இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் தெய்வத்தோட ஆசீர்வாதமா நினைச்சு ஏத்துக்கோங்க. உங்களுக்கு நடக்கிற நல்லது அத்தனையும் உங்க குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடுங்க.
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உங்க வீட்ல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு கல்யாண காரியமோ இல்ல ஒரு வளைகாப்பு விசேஷமோ ரொம்ப தடபுடலா நடக்க போகுது. அந்த விசேஷத்துல எல்லார் கண்ணும் உங்க மேலதான் இருக்க போகுது. உங்களுடைய அந்த கம்பீரமும் முகத்துல இருக்கிற அந்த தேஜஸும் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும். உங்களை விட்டு பிரிஞ்சு போன சொந்தங்கள்லாம் எப்படா இவன் இவ்வளவு சீக்கிரம் மேல வந்தான் அப்படின்னு வாயெடுத்து போய் நிக்க போறாங்க. நீங்க கஷ்டப்பட்டப்போ எட்டி நின்னு வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து வலியை ஒட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க ரொம்பவே தெளிவா இருக்க போறீங்க. யார பக்கத்துல வச்சுக்கணும், யார தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற வித்தை இப்போ உங்களுக்கு கை வந்துரும். உங்க வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு துரோகத்துக்கும் ஏமாற்றத்துக்கும் இடமே கிடையாது. இந்த ஒரு மாபெரும் மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நிகழ்த்தி காட்ட போற அந்த இயற்கைக்கு நீங்க என்னைக்குமே மனசார நன்றியோடு இருக்கணும். ராசிக்காரங்களுக்கு இப்போ இன்னொரு பெரிய யோகம் என்னன்னா, உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் உருவாக போகுது. இத்தனை நாளா நீங்க யாருக்காவது ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட அது கடைசியில உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்து முடிஞ்சிருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு கெட்டதும் உங்களை நெருங்கவே நெருங்காது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு உங்களுடைய எதிரிகள் எல்லாம் தானாகவே உங்களை விட்டு பயந்து விலகி ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கான கிரக நிலைகள் இப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பலத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கு. உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்களை ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் இப்போ உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்க போற ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. குறிப்பா ரொம்ப வருஷமா உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த ஒரு தீராத பண கஷ்டமோ இல்ல மன உளைச்சலோ இப்போ முழுசா குணமாக போகுது. உடம்புல ஒரு புது தெம்பு, புது சுறுசுறுப்பு தானா வந்து ஒட்டிக்க போகுது. வயசான கன்னி ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியான காலகட்டம். அவங்க பிள்ளைகள் மூலமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் கவனிப்பும் எந்த குறையும் இல்லாம முழுசா கிடைக்கும். சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த கனவு ரொம்ப சுலபமா நிஜமாக போகுது. இவ்வளவு நாள் எங்க போனா என்ன நடக்கும், எது செஞ்சா என்ன பிரச்சனை வருமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்தீங்க. ஆனா இப்போ நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை மட்டும்தான் கொடுக்க போகுது. யாருடைய தயவும் இல்லாம நீங்க உங்க சொந்த கால்ல கம்பீரமா நிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த அதிசயத்தை பார்த்து நீங்களே பல நேரம் ஆச்சரியப்பட போறீங்க. இதுக்கு முழு காரணமும் அந்த நபர் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற ஒரு பெரிய நேர்மறையான அதிர்வலை தான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. இதை முழுசா நம்பி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்க வேலைகளை நீங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு சந்தோஷமும் உங்களை விட்டு இனிமே எங்கேயும் போகாது. அது அத்தனையும் இந்த பிரபஞ்சம் உங்க கையில பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கும். கன்னி ராசிக்காரங்க பொதுவாவே மத்தவங்களுக்கு ரொம்ப நல்ல ஆலோசனை சொல்றதுல கெட்டிக்காரங்க. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரியான நேரத்துல போய் நின்னு உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த நேரத்துல உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இத்தனை நாளா நீங்க தனியா நின்னு போராடின அந்த போராட்டத்துக்கு இப்போ ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்க போகுது. இந்த எஸ் அப்படிங்கிற நபர் வெறும் ஒரு மனுஷனா மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போறது கிடையாது. உங்களுடைய மொத்த தலைமுறைக்குமான ஒரு பெரிய வழிகாட்டியா அவர் மாறப்போறாரு. அவர் உங்க வாழ்க்கையில தொட்டு காட்ட போற அந்த ஒரு பாதை உங்களுடைய சிந்தனையே ரொம்ப பெரிய அளவுல மாத்தி அமைக்க போகுது. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ஒரு பெரிய பதவியில இருக்கிறவங்க எடுக்கிற முடிவு மாதிரி ரொம்ப வலிமையானதா இருக்க போகுது. இவ்வளவு நாள் உங்களை சாதாரணமா எடை போட்டவங்க எல்லாம் உங்களுடைய இந்த புது ஆளுமையை பார்த்து ஆடி போக போறாங்க. உங்க வார்த்தைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் தானா தேடி வரப்போகுது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு நாளா எந்த விஷயத்துக்காக ரொம்ப ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அது உங்க வாசல் தேடி தானா வரப்போகுது. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய முன்னுதாரணமா மாற போறீங்க. உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து நாமும் இவங்கள மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு பெருமையா பேசுற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் ரொம்பவே உன்னதமான ஒரு நிலைக்கு போக போகுது. சில பேருக்கு ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆன்மீக பயணம் திடீர்னு கூடி வரும். அந்த பயணத்துல உங்களுக்கு கிடைக்க போற ஒரு தரிசனமும் மன அமைதியும் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஆணிவேரா அமைய போகுது. உங்க கையில காசு பணம் தாராளமா புழங்க ஆரம்பிச்சதும் நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கோ இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கோ இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுக்க போறீங்க. அந்த தர்மம் உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போக போகுது. இந்த அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் ஆணிவேரா இருக்க போறது அந்த எஸ்ங்கிற எழுத்துல தொடங்குற நபர் தான். அவர் உங்க வாழ்க்கையில செய்ய போற அந்த ஒரு மாயஜாலம் உங்க தலையெழுத்தையே ரொம்ப அழகா செதுக்க போகுது. கன்னிராசி உறவுகளுக்கு இதுல இன்னொரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயமும் காத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச எல்லா கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் ஒரு ஒட்டு மொத்தமான தீர்வு இப்ப கிடைக்க போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் மூலமா நடக்க போற அந்த ஒரு சம்பவம் சாதாரணமா ஏதோ ஒரு நல்லது நடந்துச்சு போச்சு அப்படின்னு இருக்காது.
அது உங்களோட பல வருஷத்து கவலைய ஒரே நொடியில சுக்குநூறா உடைக்க போற ஒரு அற்புதம். குறிப்பா உங்க மேல விழுந்த வீண் பழிகள், நீங்க செய்யாத தப்புக்கு நீங்க அனுபவிச்ச தண்டனைகள் எல்லாமே இப்போ அடியோடு விலக போகுது. யார் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போனாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் ஒரு பெரிய சுழற்சிய உங்களுக்காக இப்ப உருவாக்க போகுது. உங்களுடைய நேர்மைக்கும் பல வருஷத்து பொறுமைக்கும் பிரபஞ்சம் கொடுக்க போற மிகப்பெரிய விருதுதான் இந்த காலகட்டம். இனிமே கடன் தொல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கே உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட எடை இருக்காது. யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் உங்களுக்கு வராது. மாறாக உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்கும் சரி, கஷ்டம்னு உங்களை தேடி வர்ற மத்தவங்களுக்கும் சரி, நீங்க ஒரு பெரிய ஆணிவேரா இருந்து உதவி செய்ய போறீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் முகத்துல ஒரு நிரந்தரமான சந்தோஷமும் எப்பவுமே குடியிருக்க போகுது. இந்த அத்தனை மாபெரும் அதிர்ஷ்டங்களுக்கும் நுழைவாயிலா இருக்க போற அந்த நபரு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போற அந்த பொன்னான நேரத்துக்காக முழு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருங்க. இயற்கை உங்க பக்கம் ரொம்ப பலமா நிக்கிற இந்த நேரத்துல உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான வெற்றியை யாராலையும் எந்த ஒரு சக்தியாலையும் இனிமே தடுக்கவே முடியாது. கன்னிராசி சொந்தங்களே, இந்த நேரத்துல உங்க தொழில நீங்க பார்க்க போற லாபம் இருக்கே அத வார்த்தைகளால சொல்லவே முடியாது. நீங்க ஒரு சின்ன வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப பெரிய அளவுல தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த எஸ்ங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க வருமானம் சும்மா பல மடங்கு பெருக போகுது. இவ்வளவு நாளா வியாபாரமே இல்லையே, போட்ட காசையாவது எடுக்க முடியுமான்னு தலையில கை வச்சு உக்காந்துருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுக்கு மூச்சு விட கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு உங்களை தேடி லாபம் வரப்போகுது. வேலைக்கு போறவங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க இத்தனை நாளா உங்களை ரொம்ப சாதாரணமா தான் பார்த்திருப்பாங்க. ஆனா இனிமே உங்க மூளைக்கும் உங்க திறமைக்கும் ஒரு பெரிய பாராட்டு கிடைக்க போகுது. உங்களை விட்டா இந்த பொறுப்புக்கு வேற சரியான ஆள் இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கான தேவை ரொம்ப அதிகமாக போகுது. இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாருக்கும் இப்போ காலம் பெரிய பதிலடி கொடுக்க போகுது. நீங்க போய் அவங்களை பழிவாங்கணும்னு அவசியமே இல்லை. அந்த எஸ்ங்கிற நபரு உங்களுக்கு ஒரு பெரிய அரணா நின்னுக்கிட்டு உங்க எதிரிகளை தானாகவே காணாம போக செஞ்சிடுவாரு. உங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கெல்லாம் அவங்க செஞ்ச பாவத்துக்கான பலனை அனுபவிக்கிறத நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. ஆனா உங்களுடைய அந்த இளகிய மனசு அப்பவும் அவங்களுக்காக ரொம்ப பாவப்படும். அதுதான் கன்னி ராசிக்காரங்களோட ஒரு தனிச்சிறப்பு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தங்கமான குணம்தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை இழுத்துக்கிட்டு வந்திருக்கு. உங்க வீட்டுல ரொம்ப நாளா யாருமே முகம் கொடுத்து பேசிக்காம ஏதோ கடமைக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த வீடே ஒரு பெரிய சந்தோஷ கடல்ல மிதக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன கோபதாபங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அன்பா வாழ போறீங்க. இது அத்தனையுமே அந்த நபர் உங்க வாழ்க்கையில செய்ய போற ஒரு பெரிய அதிசயத்தினாலதான் நடக்க போகுது. அதனால எந்த கவலையும் இல்லாம இந்த பொற்காலத்தை வரவேற்க நீங்க உங்க மனசை ரொம்ப சந்தோஷமா தயார்படுத்திக்கோங்க. கன்னிராசி சொந்தங்களே, நாம இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தோட ஆரம்பம்தான். அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்க வாழ்க்கையில செய்ய போற அந்த ஒரு மாபெரும் சம்பவம் உங்க தலைமுறையே மாத்தி எழுத போகுது. இத்தனை காலமா நீங்க பட்ட கஷ்டம், செஞ்ச தியாகம், சிந்திய கண்ணீர் அத்தனைக்கும் இப்போ பிரபஞ்சம் ஒரு பெரிய பரிசை உங்க கையில கொடுக்க போகுது. உங்க எதிரிகள் எல்லாம் காணாம போக போறாங்க. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இந்த சமூகத்துல பல மடங்கு உயர போகுது. யாருக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினைச்சீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் வாரி வழங்குற அளவுக்கு உங்க நிலைமை பிரம்மாண்டமா வளர போகுது. குடும்பத்துல சந்தோஷம் ததும்பி வழிய போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட கனவு கண்ட அந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை, எந்த குறையும் இல்லாத ஒரு முழுமையான வாழ்க்கை இப்போ உங்க கைக்கு வந்துருச்சு. இத முழு மனசோட எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஏத்துக்கோங்க. உங்க குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கும். உங்க மனசுல இருக்கிற அத்தனை பயத்தையும் கவலையையும் தூக்கி போட்டுட்டு இனிமே வரப்போற ஒவ்வொரு நாளையும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி சந்தோஷமா கொண்டாடுங்க. உங்களுக்கான இந்த வெற்றியும் சந்தோஷமும் நிரந்தரமா உங்க கூடவே இருக்கும். உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.